This is Nifty Team. Guys, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸும் கொடுக்குறோம். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்ட்ராடேல அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பற்றி ஒரு சில விஷயம் நம்ம பார்க்கலாம். கைஸ், மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் முதல்ல ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டை பார்க்க கற்றுக்கணும். ரொம்ப ஈஸியாக பார்க்கணும், ரொம்ப ஈஸியாக ட்ரேட் எடுக்க கற்றுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன் நம்ம மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக எளிமையாக பார்க்கணும், எந்த ஒரு பிளானிங்கும் வச்சுக்கக்கூடாது. அதாவது மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகும், மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கீழே வரும், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானிங்கும் இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கக்கூடாது. மார்க்கெட்டில் 9:15 மணிக்கு நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ப்ரீமியம் என்ன சொல்லுதோ, ப்ரீமியம் மேலே போதா கீழே போகிறப்போதா அப்படின்றது ப்ரீமியமே சொல்லும் உங்களுக்கு. அதை வச்சு மட்டும் அந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எந்த பிளானும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே ரொம்ப என்ன பிளான் பண்ணாலும் 100% கிடையாது. என்ன தான் நீங்கள் பெரிய காம்ப்ளிகேட்டடாக ஒரு நியூஸ் பார்த்து, ஒரு ஆப்ஷன் செயின் பார்த்து, சில பேர் இப்போ யூடியூப்பில் போட்டு ரொம்ப குழப்பி ஒரு குழப்புறாங்க. அதாவது மூக்கை வந்து இப்படியே டைரெக்டாக தொடாமல் அப்படி சுற்றி வந்து தொட்டு, சுற்றி நான் காட்டிட்டேன், சுற்றி வந்து தொட்டுட்டேன், ரொம்ப லாங் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பைசாவை அதிகமாக வாங்கி இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டு, ப்ரீமியம் கால்குலேஷனு, இன்னும் என்னென்னவோ இண்டிகேட்டரு, எதை வச்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மார்க்கெட்டை பார்த்தாலும் 100% கிடையாது. வேர்ல்டுலேயே இது வரைக்கும் 100% உள்ள ஸ்ட்ராட்டஜி எங்கேயுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் 100% நடக்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண தான் போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது 100% இது நடக்குதுன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரேடர் கூட எங்கேயாச்சும் கடனை வாங்கி கூட ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவார். ஆனால் அப்படி கிடையாது. ஓகேங்களா? 100%ன்றது எதுவுமே கிடையாதுன்றது தான் யதார்த்த உண்மை இதில். ஓகேங்களா? அப்போது 80% தான். அதாவது ஒருத்தர் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மூக்கை டைரெக்டாக தொடாமல் சுற்றி வந்து அப்படியே என்னவோ 100% அது நடக்கிற மாதிரி காட்டுறாரு தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் 80% தான். 20% நடக்காமல் போகலாம். நீங்கள் நார்மலாக சாதாரணமாக ஒரு மார்க்கெட்டை பார்த்தாலும் அதுவும் 80% தான். ஜஸ்ட் ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகும்போது பை பண்ணுறதும், கீழே வரும்போது செல் பண்ணுறதும் வச்சு கூட நீங்கள் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் அதுவும் 80% தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எதுக்கு நம்ம அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கணும்? ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப மார்க்கெட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நம்ம ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். சார்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே சார்ட்டை கையில் வச்சுக்கிட்டு, இந்த மணி கால் புட்டை வச்சுக்கிட்டு, இதில் ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று கால் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், இல்லை புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? இதில் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலிமா பார்த்து உடனே பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் வெளியே வர போகிறோம். இவ்வளோ தான் விஷயமே. இதுக்கு ஓவர் காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கலாம்
எதுவுமே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சாதாரணமான ஒரு ட்ரேடர் கூட ஈஸியாக வந்து இதில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஈஸியாக முதல்ல மார்க்கெட்டை பார்த்து பழகுங்க. என்ட்ரி இருக்கும்போது பண்ணுங்கள், என்ட்ரி இல்லாத போது சைலண்ட்டாக மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள். ஓகேங்களா? மற்றபடி இதில் ஆராய்ச்சி பண்ணுறதோ ரொம்ப டீப்பாக இறங்கி இதில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா அது ஏன் ஸ்டாப் லாஸ், இந்த ஆராய்ச்சியே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 2 ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அது ஏன் ஒரே மெத்தடில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதே மெத்தடில் திடீர்னு என்னீங்கன்னா ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அது எதனால் அடிக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, கரெக்டாக ஒரு லாட் சைஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் 100% வின் பண்ண முடியும்ன்றதை ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம எப்போதுமே மார்க்கெட் முதல்ல எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 23,170 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 23,195 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே பிரேக் ஆகலை, இன்சைட் மார்க்கெட் தான் ஆக்சுவலாக 23,195. ஓகேங்களா? அப்போது 23,195 இருக்கும்போது 23,180 கால், 23,100 கால் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 23,200 250 புட்டு தான் இந்த மணி. ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டு கண்டிப்பாக நம்ம 2 ப்ரீமியத்தை தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்சைட் மார்க்கெட் ஐ பிரேக் பண்ணல, ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது 15 மினிட்ஸில். ஓகேங்களா? அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகேங்களா? அப்போது நம்ம 23,180 இல்லை 23,200 புட்டு ரெண்டுத்தையுமே செக் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்ட்டு பார்த்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 23,150ன்ற காலை தான் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணோம். ஆக்சுவலாக 23,180 காலோட சார்ட் இது தான். ஓகேங்களா? இவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 23,180 கால் வந்து பார்த்திங்கன்னா சேம் மார்க்கெட் என்ன சினாரியோ, சேம் சினாரியோ ஐ பிரேக் ஆகலை, இன்சைட் மார்க்கெட்டு இவனும் ஓப்பனுக்கு மேலே இருந்தான். மார்க்கெட் என்ன சினாரியோவோ சேம் சினாரியோவில் இவனும் இருந்தான். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எவன் இருக்கிறான், எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், எவன் இருக்கான். ஆக்சுவலாக வந்து கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகேங்களா? கால் தான் ஓப்பனுக்கு மேலே இருந்தான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? ஆனால் ஐ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? அதனால் ஓகே, அப்போது அவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணி நம்ம 23,200ன்ற புட்டையும் போய் பார்த்தோம். அவன் என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருக்கிறானா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதுதான் 23,200ஓட சார்ட். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், அவன் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. இவன் பாருங்கள், க்ளீனாக ஸ்டார்டிங்லே ஓப்பனுக்கு கீழே தான், ஸ்டார்டிங்லேயே ஓப்பனை மேலே போய் கீழே வந்துட்டான். அப்போது எவனா ஒருத்தன் தான் ஓப்பனுக்கு மேலே இருப்பான். அப்போது கால் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு க்ளீனாக தெரிஞ்சிச்சு. அப்போ இவன் ஓப்பனுக்கு மேலே இவன் போக மாட்டான். ஆல்ரெடி இவன் ஃபஸ்ட்டு கண்டியில் மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். 15 மினிட்ஸில் இங்கே இருக்குது மார்க்கெட், ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? லோவை கட் பண்ணுற மாதிரி இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பாருங்கள், கரெக்டாக 20 நிமிஷத்தில் தெளிவாக இவன் லோவை உடைச்சிட்டான். எஸ்டர்டே லோ பிரேக், இவனோட அட்வான்ஸ் லோவும் பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோவும் பிரேக். ஓகேங்களா? அப்போது 20 நிமிஷத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது 20 நிமிஷம் 9:30க்கு தெளிவாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 9:30 கேண்டில் முடியும் போது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கண்டிப்பாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். ஏன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இன்னொன்று இவனோட அட்வான்ஸ் லெவல் இவன் ஓப்பன் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். இவன் லோவை கீழே உடச்சதுனால கால் ஆப்ஷன் ஐயை உடச்சி மேலே போகுது அப்படின்றது உங்களுக்கு 20 நிமிஷத்தில் தெரியும். கரெக்டாக பாருங்கள், 20 நிமிஷத்தில் புட் ஆப்ஷன் லோவை உடைச்சம்போது மார்க்கெட்டும் ஐயை உடச்சிருச்சு. அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியில் இருக்குது. மார்க்கெட் ஐயை உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும், உடைச்சிட்டான். அப்போ கால் ஆப்ஷன் ஐக்கு மேலே போகணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த ஒரு கால்குலேஷனும், எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட்டும், எந்த ஒரு ப்ரீமியம் சேமாக இருக்கான்னு எதையுமே நம்ம பார்க்கல கைஸ். நீங்களே பார்த்து இப்போ நீங்கள் தெளிவாக அப்படியே தானே பார்க்குறீங்க. இதில் எதனால் நம்ம
காட்டுறோமா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் லோவை உடைச்சிருக்கானா அப்படின்னு பார்த்துருக்கோம். லோவை உடைச்சிட்டான். அப்போ லோவை இவன் உடைச்சானா மார்க்கெட் ஐயை உடைக்கணும். ஐயை உடைச்சிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் ஐக்கு மேலே போக போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எப்போது? 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 20 நிமிஷம் முடிஞ்சவொடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரீமியம் புட் ஆப்ஷன் லோவை உடச்சி, ஓப்பனை உடச்சி, அவன் அட்வான்ஸ் லெவலில் உடச்சி, எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான். நெகட்டிவ். அப்போது கால் ஆப்ஷன் தான் வந்து ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறான். இவன் தான் ஐயை தாண்ட போகிறான்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம ஐயை வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஐக்கு மேலே போகிறான். ஓகேங்களா? அப்போ 187ன்றது இவனோட ஐ. 190ன்ற இடத்துல நம்ம ஒரு பெண்டிங் ஆர்டர் தான் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி முடிஞ்ச உடனே சில பேர் எடுத்திருப்பாங்க. அப்போ 195ன்ற இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா? 195ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து 220 வரைக்கும் ஒரே கேண்டில் அடுத்த செகண்ட்லேயே போயிட்டான். 25 பாயிண்ட் சாலிடாக கொடுத்துட்டான். ஓகேங்களா? நம்ம டார்கெட்டே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம எடுத்தது இங்கேயே எடுத்துட்டோம். இந்த இடத்துலையே எடுத்துட்டோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம 180லேயே எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு 20 நிமிஷத்தில் தெரிஞ்சிச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சவொடனே தெரிஞ்சிச்சு இவன் மேலே போகிறான்னு. ஏன்னா புட் ஆப்ஷன் லோ உடச்சிட்டா மார்க்கெட் ஐயை உடச்சிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இவன் மேலே போகிறான்னு தெரிஞ்சிச்சு. நம்ம இங்கேயே அடிச்சிட்டோம். மார்க்கெட் ப்ரைஸ்லேயே அடித்தாச்சு 180. ஓகேங்களா? அப்போது தெளிவாக இவன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180, 220 ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிது. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து ஐயை தாண்டும் போது தான் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஐயா தாண்டும் போதோ இல்லை க்ளோஸ் வைக்கும் போதோ 195ல் எடுத்திருந்தால் கண்டிப்பாக 25 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்கள் ஐக்கு மேலே சஸ்டெயின் ஆகி திருப்பியும் ஒரு ரேலி கொடுத்தான். ஒரு 90 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பெரிய பாயிண்ட்டை பிடிக்க முடியுமா? போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். நம்ம ஆக்சுவலாக 195ல் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஐயை டார்கெட்டாக வச்சு ஐக்கு மேலே பஃபர் வச்சு எடுத்திருந்தீங்கன்னா 190ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலோ இல்லை 195ல் என்ட்ரி எடுத்திருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் நீங்கள் ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிடணும் 190. ஓகேங்களா? அப்போது 190ல் வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணால் தான் இந்த போனஸ் பாயிண்ட்லாம் பிடிக்க முடியும். இவன் போவானா போகமாட்டானான்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுறது மினிமம் அவ்வளோதான் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் அவ்வளோதான் வெயிட் பண்ணணும். ஆப்ஷனில் ஹோல்டு பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இந்த போனஸ் பாயிண்ட்லாம் எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம்? அது 20 பாயிண்ட் போனஸ் கிடைச்சா கூட நல்லது தான். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 25 பாயிண்ட் கிடச்சிருச்சு. 15 பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டார்கெட், 25 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது அதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ் இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி ஓப்பனை பிரேக் பண்ணி அவன் அட்வான்ஸ் லோ பிரேக் பண்ணி ஃபுல் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் தான் ஐயை உடச்சி மேலே போகணும். இன்னொன்று மார்க்கெட்டும் பாசிட்டிவ். ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாலும் இந்த மார்க்கெட்டை ஒரு 20 நிமிஷம் மார்க்கெட்டை பார்த்துட்டு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, புட் ஆப்ஷன் டோட்டலாக எல்லாத்தையும் லோவெல்லாம் உடச்சி வீக் ஆகிட்டான், கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு எடுத்துருக்கோம் ஐயை தாண்டும் போது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் மார்க்கெட், ஒன் சைட் மார்க்கெட். ஈஸியாக எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிட முடியும் கைஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் மார்க்கெட். இதே பார்வையை நீங்கள் எல்லா மார்க்கெட்டும் சைட்வேஸ் மார்க்கெட், எந்த டவுன் மார்க்கெட் எதில் வேணால் நீங்கள் பார்த்து சிம்பிளாக பார்க்க கற்றுக்குங்க. ஆனால் எல்லாமே 80% தான். ஓகேங்களா? நடக்கலாம் போகிறதுக்கு 20% சான்ஸ் இருக்கும்போது டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% ஜெயிக்கலான்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும் வாங்கணும்னு நினச்சா நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ்.